எக்ஸாமினர் என்ன சொல்றாங்கன்னா நீட் கொஸ்டின்ஸ் எப்பவுமே நமக்கு எப்படி இருந்திருக்கு கான்செப்சுவலா இருந்திருக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு டைம் சேவ் பண்ற விதமா டைம் சேவிங் கொஸ்டின்ஸும் இருந்திருக்கு ஓகே சோ ரொம்ப அதிகமா ஓவர் திங்க் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல நியூவா எந்த ஒரு சாப்டர்ஸும் படிக்க வேண்டாம் ஆல்ரெடி நான் படிச்சதுல மட்டுமே எனக்கு நான் கிளியர் கட்டா இருக்கணும்னா டெஃபினட்டா நான் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்றதா ஒரு எரர் புக் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அந்த எரர் புக்ல நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஃபார்முலா ராங்கா இருக்கும் அந்த wrong formula நீங்க மென்ஷன் பண்ணனும். Hello learners, I'm your RR Mam, Physics Master Teacher at V Nadu. So இன்னைக்கு நம்ம how to get 180 out of 180 NEET Physics தான் பார்க்க போறோம். Okay, எல்லாரும் NEET 2026 காக prepare பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல as a physics faculty நான் உங்களுக்கு பிசிக்ஸ்ல எப்படி 180 out of 180 எடுக்கலாம்னு சொல்லி கொடுக்க போறேன். Many of the students will think ma'am பிசிக்ஸ்ல 180 out of 180 எடுக்க முடியாது மேம் ஓகே இது பாசிபிளே இல்லைன்னு நினைப்பாங்க அப்படி இல்லை பிசிக்ஸை நம்ம கரெக்ட் வேல படிக்கும் பொழுது டெஃபினட்டா நம்மளால 180 out of 180 ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ எப்படி படிக்கலாங்கிறத நான் ஒரு 5 ரூல்ஸ்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க ஓகே ரூல் 1ல இருந்து ரூல் 5 வரைக்கும் கம்ப்ளீட்டா பாருங்க ரூல் 5 இட் இஸ் a game changer ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸோ இந்த மாதிரியா உங்களுக்கு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடியாஸ் லைவ் லெக்சர்ஸ் ரெக்கார்டிங்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் டிப்ஸ் கொடுக்கக்கூடிய நம்ம வேதாந்து சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே நம்மளோட நான் 5 ரூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா ஃபர்ஸ்ட் ரூல் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா PYQ ஓகே ரூல் நம்பர் 1 PYQs decide your rank PYQs previous year questions பசங்களா ஒவ்வொரு டைம் நான் லெக்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது கான்செப்டோட சேர்த்து எல்லா வீடியோல இந்த சேனல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லயும் கான்செப்டோட சேர்த்து டெஃபினட்டா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகே ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிசைட் யோர் ரேங்க் ஓகே ஸோ உங்களுக்கு 180 வேணும்னா உங்க சிலபஸ் என்னவாக இருக்கணும் சர்மா உங்க சிலபஸ் நார்மல் புக்காக இருக்கக்கூடாது உங்க சிலபஸே என்னவாக இருக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கணும் ஓகே சோ இந்த previous year கொஸ்டின்ல மினிமம் நீங்க லாஸ்ட் 25 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் ஓகே லாஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் previous year கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் சேம் கான்செப்ட் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் அதே போல சேம் ஃபார்முலாஸை நம்ம என்ன பண்ணணும் ரிப்பீட் பண்ணி டெஃபினட்டா லாஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் previous கொஸ்டின்ஸை நீங்க கிளியர் பண்ணுனா ஓகே இஃப் யூ ஆர் master PYQs NEET cannot surprise you ஓகே ரைட் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க எப்பவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க நீட்ல எப்பவுமே நமக்கு நியூ சிலபஸ் கேட்கறது இல்ல ஓகே நியூ சிலபஸ் எதுவும் கேட்கறது இல்ல 25 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் வேரி ஆகுது கரெக்டா ஓகே ஸோ டெஃபினட்டா ரூல் நம்பர் 1 நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை லாஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டெஃபினட்டா நீங்க சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும் இதுதான் ரூல் நம்பர் 1 அண்ட் ரூல் நம்பர் 2 என்ன கொடுக்குறேன்னா ஃபார்முலா plus application will be equal to full mark ஃபார்முலா படிச்சுட்டு அதை அப்ளை பண்ணணும் ஓகே ஃபார்முலா படிச்சு கொஸ்டின்ஸ்ல அதை அப்ளை பண்ணா மட்டுமே நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் ஃபார்முலாஸை மட்டும் மெமரைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா ஸோ நீட் ஓரியன்டா நம்ம பார்க்கும் பொழுது நீட்ல அவங்க நம்மளோட மெமரி பவர் அவங்க செக் பண்றது இல்லை அவங்க என்ன செக் பண்றாங்கன்னா நம்ம படிச்ச ஃபார்முலாவை எப்படி கொஸ்டின்ஸும் நம்மளால அப்ளை பண்ண முடியுது ஓகே ஸோ அப்ளிகேஷனை இங்க என்ன பண்றாங்க டெஸ்ட் பண்றாங்க ஓகே ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா நீங்க படிக்கும் பொழுதும் எந்த இடத்துல அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம் ஓகே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்கு என்னென்ன லிமிட்ஸ் இருக்கு ஓகே தென் அதுக்கப்புறமா ஒருவேளை என்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு ஜீரோவாவோ இன்ஃபினிட்டியாவோ மாறினா அங்க நான் என்னென்ன சேஞ்சஸ் நான் கொடுக்கணும் ஓகே ஸோ இந்த 3 திங்ஸும் ஒவ்வொரு டைம் நீங்க ஃபார்முலா படிக்கும் பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஃபார்முலா படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல 5 கொஸ்டின்ஸ் நம்ம பொட்டென்ஷியலா என்ன பண்ணணும் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ நீங்க நார்மலா ஃபார்முலாஸை மெமரி பண்றது மட்டும் அவசியம் இல்ல ஃபார்முலாவை படிச்சு அப்ளிகேஷன் ஓகே எல்லா கொஸ்டின்ஸ்லயும் அதை அப்ளை பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க அப்ளை பண்ணணும் ஒரு கொஸ்டின்ல அந்த ஃபார்முலாவை கொண்டு போய் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அங்க என்னென்ன லிமிட் இருக்கணும் வேல்யூ சேஞ்ச் ஆனா என்ன பண்ணலாங்கிற எல்லா மெத்தட்ஸும் நீங்க படிச்சிருக்கணும் ஓகே ரைட் ஸோ இதுதான் ரூல் நம்பர் 2 அண்ட் ரூல் நம்பர் 3 திங்க் லைக் அ எக்ஸாமினர் திங்க் லைக் அ நீட் எக்ஸாமினர் என்ன சொல்றாங்கன்னா நீட் கொஸ்டின்ஸ் எப்பவுமே நமக்கு எப்படி
எப்படி இருந்திருக்கு, கான்செப்சுவலா இருந்திருக்கு, டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, டைம் சேவ் பண்ற விதமா டைம் சேவிங் கொஸ்டின்ஸும் இருந்திருக்கு. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப அதிகமா ஓவர் திங்க் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. எந்த இடத்துல உங்களுக்கு கால்குலேஷன் லாங்கா போகுதோ, இஃப் யுவர் கால்குலேஷன் இஸ் லாங், யுவர் அப்ரோச் இஸ் ராங். ஓகே, சோ அப்ப நீங்க பிசிக்ஸை கரெக்டா அப்ரோச் பண்ணல அப்படிங்கறது அர்த்தம். ஓகே ரைட். சோ பிசிக்ஸ்ல எப்பவுமே நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து வைக்கிறீங்களா, அதுல ஸ்மார்ட்டா நம்ம திங்க் பண்ணி உங்களுக்கு டைமை சேவ் பண்ணி ரிப்பீட்டடா டைமை சேவ் பண்ணி நீங்க ஷார்ட்டா நீங்க ஆன்சர் கொடுக்க பார்க்கணுமே தவிர அதுல ஹெவி மேக்ஸை கொண்டு போய் அப்ளை பண்ணக்கூடாது. பட் இந்த ஹெவி மேக்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம், என்னோட கால்குலேஷன் மெத்தட் லாங்கா போக வேண்டாம், ஷார்ட்டா நடக்கணும்னா அது ஒரு நாள்ல நடக்காது, கண்டினியூஸா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस ஓகே, நல்ல கான்செப்ட் தரவு பண்ணி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस ரிப்பீட்டடா நம்ம சால்வ் பண்ணி பழகும் பொழுது மட்டுமே ஹெவியான கால்குலேஷன், ஹெவியான மேக்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டா ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே ரைட், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் third rule. And fourth rule, error book is a rank booster. ஓகே, எரர் புக் இஸ் ரேங்க் பூஸ்டர். ஓகே, சோ உங்களுக்கு நியூவா எந்த ஒரு சாப்டர்ஸும் படிக்க வேண்டாம். ஆல்ரெடி நான் படிச்சதுல மட்டுமே எனக்கு நான் கிளியர் கட்டா இருக்கணும்னா டெஃபினட்டா நான் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்றதா ஒரு எரர் புக் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த எரர் புக்ல நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஃபார்முலா ராங்கா இருக்கும் இல்லையா, அந்த ராங் ஃபார்முலாவை நீங்க மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு சைன்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா ராங்கான சைனை நீங்க மென்ஷன் பண்ணணும். கான்செப்ட்ல ஏதாவது கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா எந்த கான்செப்ட் கன்ஃபியூஸா இருக்கோ அதை நீங்க எரர் புக்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ எப்பவுமே நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் பொழுதும் அல்லது ஒவ்வொரு கான்செப்ட் முடிக்கும் பொழுதும் நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கங்கறத அனலைஸ் பண்ணி அந்த எரர் புக்ல நீங்க மறக்காம மென்ஷன் பண்ணணும். திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட், கரெக்டா? சோ இந்த மாதிரி நீங்க எரர் புக் ரெடி பண்ணி நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸை ரிவைஸ் பண்ணிட்டே வரும்பொழுது உங்களால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நியூவா எந்த ஒரு சாப்டர்ஸும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே ரைட், அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல், இட் இஸ் a fifth rule, it is a game changer. As I told you, listen carefully. Physics ங்கிறது ஓகே, டெய்லி பிசிக்ஸ் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். பிசிக்ஸை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு மார்க் கம்மியா வரும்னு காரணம் என்னன்னா, எக்ஸாம் டைம்ல நம்ம உட்காந்து படிக்கிறது. நமக்கு நாளைக்கு மார்க் டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட் இருக்கு, டெய்லி டெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்துல நம்ம அந்த டெஸ்ட்டுக்காக மட்டுமே கொஞ்ச நேரம் எடுத்து படிக்கிறது அப்படி இல்லை, டெய்லி படிக்கணும். டெய்லி பிசிக்ஸ் வில் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ். ஓகே ரைட், சோ டெய்லி நீங்க படிக்கணும். டெய்லி எப்படி மேம் படிக்கலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஓகே மினிமம் ஐ எம் டெல்லிங் யூ 60 to 90 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் பிசிக்ஸ்க்காக. 60 to 90 minutes நீங்க என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அதுல 30 minutes நீங்க டெஃபினட்டா கான்செப்ட் ஓகே கோர் கான்செப்ட் பேசிக்ஸ்ல இருந்து படிச்சிருக்கணும். 30 minutes கான்செப்ட் படிக்கணும். 30 minutes கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். 10 minutes ஃபார்முலா ரிவிஷன் கொடுக்கணும். நான் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட சொல்வேன், ஒவ்வொரு சாப்டர் முடிக்க நீங்க ஒரு ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணிட்டே வரணும். 10 minutes டெய்லி அந்த ஃபார்முலா எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகே, சோ எப்போ பிசிக்ஸ் நமக்கு ஈஸி ஆகும்னா, ஒரு பிசிக்ஸ்ல எல்லாருமே பிசிக்ஸ் இப்ப ஒரு பிசிக்ஸ் டீச்சரா இருந்தா கூட அவங்க டெய்லி ஓகே கன்சிஸ்டன்டா பிசிக்ஸ் எடுத்து படிக்கும் பொழுது மட்டுமே அவங்களுக்கு பிசிக்ஸ்ல நல்லா என்ன பண்ணி மாஸ்டர் பண்ண முடியும் இல்லையா? சோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் த பிசிக்ஸ். ஓகே ரைட், டேலண்ட்டை காட்டிலும் என்ன ரொம்ப ரொம்ப அவசியம், கன்சிஸ்டன்சி. அதற்கு நம்ம என்ன பண்ணணும், டெய்லி பிசிக்ஸ் படிக்கணும். அட்லீஸ்ட் 60 to 90 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்டிங்ல எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் படிக்கணும், பின்ன கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும், பின்ன ஃபார்முலா ரிவைஸ் பண்ணணும். நீங்க ஒரு டெஸ்ட் மாதிரி கூட எழுதிக்கலாம். டெய்லி டெஸ்ட் முடிச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா எரர் புக்ல மென்ஷன் பண்ணி அதையும் நம்ம ரிப்பீட்டடா என்ன பண்ணணும், go through பண்ணணும். ஓகே ரைட், சோ இந்த 5 ரூல்ஸையும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால நம்ம 2026 நீட் எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல 180 out of 180 ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ரைட், சோ நான் சொன்ன இந்த 5 ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்றேன் மேம். டெஃபினட்டா நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது, நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறேன். பிசிக்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண போறேன். நான் என்ன பண்ணணும், டெய்லி பிசிக்ஸ் படிக்கணும். சோ டெய்லி பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம V Tamil NEET X சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7 PM டெய்லி நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சோ எல்லாருமே சேர்ந்து படிப்போம், சேர்ந்து நம்ம 2026 நீட்டை கிராக் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ so much guys, thank you so much, take care, bye.